SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. ஒரே நாடு ஒரே தேர்தல் கடுமையான எதிர்ப்புகள் எப்படி நிறைவேறாதுன்னு தெரிஞ்சு ஏன் இதை தேவையில்லாம கொண்டு வந்து இதை பத்தி பேசி ஏன் நிறைவேறாது? 3ல 2 பங்கு வேணும்ன்றாங்க. சரி வரும், ஏன் வரும்னு எங்க இருந்து சார் வரும்? பாஜக 240 தான் இருக்கு, கூட்டணியோட சேர்த்து 290 பாருங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. 400 நீங்க பாருங்க சார், கட்சி ரீதியா இல்லைங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி இல்ல சார், காங்கிரஸ் கொடுக்க மாட்டேன்ருச்சு, ஐயா திமுக கொடுக்க மாட்டேன்ருச்சு, திரிணாமுல் கொடுக்க மாட்டேன்ருச்சு, சமாஜ். இது ஒரு கட்சி எடுத்த முடிவு அல்ல, ஒரு நாடு எடுக்கக்கூடிய முடிவு. ஒரு நாடுனா என்னன்னு தயவு எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. எல்லாரும் சேர்ந்து பல பேர் இப்ப எதிர்க்கிறாங்க, மெஜாரிட்டியா எதிர்க்கிறாங்க. ஜெய் ஆண்டனி கேட்கும்போது ஒரே நாடு ஒரே ஜாதியா ஆக்கிட்டு போங்களேன், ஏன் இவ்வளோ இதெல்லாம் முடியுதுன்னா அதுக்குதான் ஆர்எஸ் செய்யுங்களேன் சார், அதுக்குதான் ஆர்எஸ் சொல்லுவாச்சு. ஆனா இப்ப என்ன 100 வருஷம் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு என்ன நடக்குது? ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும், ஜாதி ரீதியான இது சென்சஸ் வேணும், மத்திய அரசு தானே கணக்கு பட்டியலிட வேண்டும் சொல்றது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதா? இல்ல சொல்றது பாஜக ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதா? இல்ல. காலையில அமித்ஷா பேசுனது வந்து ஓவர்லாப் பண்ண மாதிரி ஓவர்லாப் பண்ணாதீங்க சார். பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் அதிக அளவில் இன்னைக்கு இந்தியாவில் எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, மேயர்களாக, வார்டு உறுப்பினர்களாக, கவுன்சிலராக, மேயர்களாக இன்னைக்கு இருக்கிறது பிஜேபியில் தான். ஆனா அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டோம். अम्बेडकर 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 इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता. எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது இப்பொழுது ஃபேஷன் ஆகி விட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்படி மட்டும்தான் சொன்னாரா சார்? அவர்தான் சொன்னார், அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு கடவுள் பேரை உச்சரிச்சாவது 7 ஜென்மத்துக்கு போலாம். அப்ப அம்பேத்கர் உச்சரிக்க கூடாத பேரா? அம்பேத்கரை இழிவுபடுத்துற நோக்கம்லாம் இல்ல. காங்கிரஸை விமர்சனம் செய்தால் அது அம்பேத்கரை விமர்சனம் செய்தது போன்றது. அம்பேத்கர் பேரே உச்சரிச்சு பண்ணது. அம்பேத்கர் பேரை சொன்னா தப்பா? அதுதான் கேக்குறாங்க சார். நானும் கேக்குறேன். அம்பேத்கர் பேரை சொன்னா என்னமோ காங்கிரஸ் இழிவு மாதிரி பேசுறீங்க. காங்கிரஸ் சொல்லக்கூடாது, காங்கிரஸ் சொல்லக்கூடாது. அமித்ஷா தான் சொல்ற, நீ பேசாதன்றாரு காங்கிரஸ், நீ அம்பேத்கர் பத்தி பேசாதன்றாரு. அப்படிதான் சொல்றாரு. அப்படிதான் சொன்னா. அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொன்னதுக்கு இந்த அம்பேத்கர் 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 சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு ஃபேஷனா போச்சு. அப்படி சொல்லு சார். அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறதுக்கு கடவுள் பேரை உச்சரிச்சிருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரிஞ்சவங்களும் போராடுறாங்களே சார். 58 பேரை கொலை பண்ணி அவங்க 200 பேர் படுகாயமுற்ற ஒரு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல பாஷான ஒரு ஆளை ஐயோ பாவம் அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லுவீங்க, கிண்டல் பண்றீங்களான்னு கேக்குறேன். 58 தமிழர்களை பலி கொடுத்து காவு வாங்கி சாகடித்த ஒரு நபருக்கு ஊர்வலம் போகுது. மகாத்மாவை கொன்னவரையே இன்னும் பெருமையா பேசி இருக்காங்க. நான் சொல்றேங்க, பாஷா ஒரு கொலையாளிங்க. ஓகே சார், அப்படி இருக்கு. அந்த பக்கம் ஒருத்தங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க, ரெண்டு தவறு தான். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? கோட் சேவை பெருமையா பேசுறவங்கள என்ன பண்ணணும்? அதே இதை பண்ணணும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி. வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் பாஜக இந்தியா கூட்டணி உறுப்பினர்களிட கடும் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒன்று தாக்கல் செய்யறாங்க. இந்திய கூட்டணியா இந்தியா கூட்டணியா? இந்தியா ஏன் இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே வரீங்க? ஏன் என்டிஏ கூட்டணின்னு சொல்றோம்? இந்தியா கூட்டணி அது ஏக்கு என்ன அர்த்தம்? என்டி கூட்டணின்னு சொல்லி இல்ல, என்டிஏ கூட்டணின்னு சொல்றோம்ல, அது இந்தி கூட்டணின்னு சொல்லுங்க, சொல்ல கத்துங்க. என்டி கூட்டணின்னு சொல்றதுல என்டிஏ கூட்டணி இல்லங்க, அதே மாதிரி இந்தியா கூட்டணி தேவை இல்லைங்க. என்ன உங்க கூட்டணி சொல்ல பிரச்சனை இல்ல, அவங்க கூட்டணி சொன்னா அது இந்தி தான் சார். அது தேசிய ஜனநாயக கூட்டணி, ஐஎன்டிஐ அலையன்ஸ் கூட்டணியா? அதான் கேக்குறேன் நான். என்டி கூட்டணின்னு நம்ம சொல்றது இல்ல, நீங்க சொல்லுங்க, நாங்க வேணாம்னு சொல்லு. ஓகே, இந்த கூட்டணி பண்றாங்க, இந்தியா கூட்டணி தான் பிரச்சனை. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கடுமையான எதிர்ப்புகள் எப்படி நிறைவேறாதுன்னு தெரிஞ்சு ஏன் இதை தேவையில்லாம கொண்டு வந்து இதை பத்தி பேசி ஏன் நிறைவேறாது? 3ல 2 பங்கு வேணும்ன்றாங்க. சரி வரும், ஏன் வரும்னு எங்க இருந்து சார் வரும்? இங்கதான். அப்ப இனிமேல் பில்ஸே வரக்கூடாது. இல்ல சார், பில்ஸ் எது நிறைவேற முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா நிறைவேறும். 51% நிறைவேறும்னு ஒண்ணு இருக்கு. நிறைவேறும். அப்புறம் 3/2ன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 3/2 இல்லையே. வருங்க. 290 தேவையில்லை. நேற்று 3/2 2/3 தேவையில்லை. யார் சொன்னது உங்களுக்கு?
நேற்று பில் இன்ட்ரடியூஸ் தான் சார் பண்ணிருக்காங்க. மசோதா ஒன்றும் தாக்கல் பண்ணல, இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குலாம் 2/3 தேவையில்லை. இல்லை சார், இன்ட்ரடியூஸ் எதுக்கு பண்ணணும்? நிறைவேற்றுறதுக்காக தானே. இது அவசியமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன் பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ரைட், நாங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுவோம், அப்புறம் வரும். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பண்ண முடியும்? வரும் சார். உங்களுக்கு என்ன சார் இவ்வளோ இவ்வளோ மக்களவை உங்கள் கவலையை நான் பாராட்டுறேன். ஆனால் நேற்று இந்த நீங்கள் சொல்கிற 2/3 சில காங்கிரஸ் உறுப்பினர்லாம் கூட ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. இது ஒன்லி இன்ட்ரடக்ஷன், புரியுதா? இட் ஹஸ் கான் டு ஜேபிசி. மறுபடியும் வரும் 2/3 வரும். ஏன் கவலைப்படுறீங்க? 2/3 எப்படி? அது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. சார் பாஜக 240 தான் இருக்கு, கூட்டணியோட சேர்த்து 290 பாருங்க. ஐயா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அப்புறம் சார் 400 நீங்கள் பாருங்க சார். கட்சி ரீதியாக இல்லைங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய 3 2 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அப்போ பார்க்கும்போது சொல்லுங்கள். இல்ல சார், காங்கிரஸ் கொடுக்க மாட்டேன்ருச்சு, ஐயோ அப்போ திமுக கொடுக்க மாட்டேன்ருச்சு, திரிணாமுல் கொடுக்க மாட்டேன்ருச்சு. ஒரு தேர்வு எழுதி பரீட்சை எழுதி அது ரிசல்ட் வரும்போது தான் பார்க்கணும். நீங்கள் முடிவு எப்பயே சொல்லி இல்லை சார், 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் கிளாஸ் பேப்பர் ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறேன். ஒன்றும் கிடையாது. 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 5ஆம் கிளாஸ் மாதிரி இப்போ நடந்துக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் வரணுன்றதா சொல்கிறோம். வரும், கவலைப்படாது. நமக்கு இல்லை சார், 540 தானே சார், அதில் 270 மெஜாரிட்டி 271. ஓகே, இன்னும் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல. எத்தனை கட்சிகள் ஆதரவு கொடுக்கிறது என்பது இல்லை, எத்தனை உறுப்பினர்கள் தான். அந்த உறுப்பினர்கள் கட்சி கொறடான்னு ஒருத்தர் இருக்கார்ல, சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. அந்த உறுப்பினர்கள் உறுதியாக 2/3 உறுப்பினர்கள் இந்த மசோதாவிற்கு ஆதரவு கொடுத்து இதை சட்டமாக்க உறுதியாக ஒத்துழைப்பார்கள். கொறடா உத்தரவு மீறி கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க கட்சியிலே பேசுவாங்க. பல கட்சிகளை காங்கிரஸ் தான் முதல்ல இந்த ஐடியாவை கொண்டு வந்துச்சு. காங்கிரஸே திருப்பி கூட எங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கட்சி தாவல் தடை சட்டம்லாம் இருக்கு, கட்சியே முடிவு பண்ணுங்க வேணும்னு சொல்லி. என்ன பண்ணுவீங்க? எதிர்க்கிறாங்க சார். திமுக எவ்வளோ சட்டத்தை எதிர்த்துச்சு, அப்புறமா ஆதரவு கொடுத்துச்சு. அதிமுக எவ்வளோ சட்டத்தை ஆதரவு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். முடியவே முடியாது. இது மு.க. ஸ்டாலின் பேசுனது பார்த்தீங்கல்ல, கடுமையாக எதிர்க்கிறாரு. அவர் அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதுக்கு எதிராக பேசுறாரு. அவங்க அப்பா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் வேணும்னு தெளிவாக பேசினார் 1971. அதை எதிர்க்கிறாரு. அப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. அதே தான் நானும் சொல்றேன். இந்த பில்லு பாஸ் பண்ணும்போது அந்த நிலைமை வேற, அன்னைக்கு பாஸ் ஆகும். அப்புறம் சார் உங்களுக்கு அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, நீங்க சொன்னது சரி, நான் சொல்றது இல்ல சார். அன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்துச்சு, நம்ம அப்படிதான் போட்டிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் பல மாநிலங்கள்ல அப்ப இல்லைங்க, 71 இல்லைங்க, 67 முடிஞ்சு போச்சு. 68 காங்கிரஸ் பல அரசாங்கங்களை கழிச்சது. வரலாறு தெரிஞ்சு பல அரசாங்கங்களை கலைச்சது. இப்படி கலைச்சிட்டு இருக்கீங்களே, இதனால சிக்கலாகவும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருப்போம், எதுக்கு தேவையில்லாம கலைச்சு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? கலைஞர் தான் சார் சொன்னார்ல. அவர் பையன் என்ன சொல்றாரு? இப்ப இன்னைக்கு நிலைமை வேற இல்ல. இன்னைக்கு வருஷத்துக்கு 4 ஸ்டேட்டோட எலெக்ஷனை வச்சுக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சுல்ல. இதுக்கப்புறம் நீங்க திருப்பி 52 53ல நடந்துட்டே போவோம்னு சொல்றது எப்படி சரியா? அலைது திரும்புறதுங்கிறது நல்லது இல்ல. மகாராஷ்டிரா எலெக்ஷன் போது ஏன் மகாராஷ்டிரா எலெக்ஷனை மட்டும் தனியா நடத்தணும்? 2 மாதங்களுக்கு முன்பாகவே அதுவே நம்மளால முடியல. ஒரு நிமிஷம் இருங்க, சேர்த்து நடந்திருக்க வேண்டியதானே. திட்டமிட்டு பாஜக மோசடி செய்ய சொன்னது யாரு? அதுவே நம்மளால முடியல. நம்மளால ஒரே நேரத்துல 2 மாநிலத்துல கூட நடத்த முடியல. நான் சொன்னது அதாங்க, சட்டம் அவ்வளவு தவறா இருந்துச்சு. இப்ப மாத்த இல்ல சார், சேர்த்து போன வருஷம் எல்லாம் சேர்த்து தான் நடத்தணும். போன ஸ்டேட் எலெக்ஷன் அப்போ அந்த டைம்ல முதல்ல இப்ப நடத்த முடியல. என்ன அமெண்ட்மெண்ட் வரப்போகுது, திருத்த வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? என்ன வரப்போகுது சார்? என்ன வரப்போகுது அப்ப கேளுங்க. அதாவது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் எப்படி முதல்ல இந்தியா சுதந்திரம் பெற்று குடியரசாகி இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு எப்படி தேர்தல்கள் நடந்ததோ அப்படி கொண்டு வரும். வி ஆர் மேக்கிங் கரெக்டிங் எ மிஸ்டேக் விச் வாஸ் டன் ராங்லி. 1952 சரி செய்ய போறோம். அந்த மாதிரி 1952 நடந்த மாதிரி, 67 வரைக்கும் நடந்த மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் நிலைமை மாறிடுச்சு. பல ஸ்டேட்கள் கிளைக்கப்பட்டுச்சு, சில இடத்துல மெஜாரிட்டி கவிழ்ந்துச்சு, சில தவறு நடந்துச்சு, மத்திய அரசாங்கமே கவிழ்ந்துச்சு, அதனால நிறைய மாறுச்சு. 91 எல்லாம் கொண்டு 96ல வந்துடுச்சு. இப்ப அதுக்கு திருத்தம் கொண்டு வராங்க. எப்படி குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் அதுல திருத்தம் வருது. அசம்பிளியை எப்படி கலைக்க முடியும், கலைக்க முடியாது. இப்ப நிலைமை அப்படி மாறி நிக்குது. இன்னைக்கு தேதிக்கு நம்மளால 2 ஸ்டேட் எலெக்ஷனை கூட ஒரே டைம்ல நடத்த முடியாத சூழல் வருது. என்ன புரியாது பேசுறீங்க? ஒரே நாடு ஒரே வரி, ஜிஎஸ்டி அப்படின்னு என்னது அர்த்தம்? தவறா நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லா பொருளுக்கும் ஒரே வரி இல்லைங்க, எல்லா பொருளுக்கும் நாடு முழுக்க ஒரே வரி, அதான் ஜிஎஸ்டி. கரெக்ட், புரியுதா? இப்போ
இதே மாதிரி தான் தேர்தல். நீங்கள் ஒரே நாளில் நடத்த முடியாது. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரே நேரத்தில் மேபி ஒரு 1 month. இல்லை சார், ஒரே நேரத்தில் நடத்த வேண்டிய தேர்தலே நம்ம தள்ளி தானே நடத்தணும். ஹரியானாக்கும் இல்லையே, மகாராஷ்டிராக்கும் தப்பா சொல்றீங்க நீங்க. மகாராஷ்டிராவுக்கு டைம் இருந்துச்சு, யாரும் உங்களுக்கு இல்லை சார், டைம் இருந்துச்சு. போன தடவை எப்படி நடத்தணும்? இல்லைங்க, அது 2019 நம்ம ஒன்னா தானே நடத்தணும். அது தேர்தல் ஆணையத்தினுடைய சௌகரியம், அவ்வளவுதான். இப்போ சட்டம் என்ன சொல்லுதோ அப்படி நடத்துறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதுல? சார், நம்ம இந்த நோக்கத்துல போற நம்ம, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற நோக்கத்துல போற நம்ம அதுக்கு தயார்படுத்தி தேர்தல் ஆணையத்தை கேட்கணுங்க. பிஜேபி என்ன செஞ்சுச்சு? தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது மத்திய பாஜக அரசா தேர்தல் ஆணையமா? கரெக்டா சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் தான் சார். என்ன சார் தேர்தல் நீங்க ஏன் பிஜேபி? ஓகே சார், புரிஞ்சிருச்சு சார். தேர்தல் ஆணையம் தான் சார். தேர்தல் ஆணையத்துக்கு தானே இப்ப நம்ம அந்த தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படணும்னு யாரு பாராளுமன்ற சட்டத்தை கொண்டு வருவா சார்? பாராளுமன்றத்துல யார் மெஜாரிட்டியா இருக்கா? அது நீங்க பார்க்க தானே போறீங்க. பிஜேபி தான் மெஜாரிட்டி. அதுதான் சார், அவங்க ஒரு வகுத்து கொடுப்பாங்கல்ல. அப்ப நாங்க இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா கமிஷன்ல ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைச்சிட்டோம். அப்ப அதை நோக்கி போறோம். நீங்க ஏன் இப்படி நடத்துறீங்க? ஒன்னா நடத்துங்க நம்மளால சொல்ல முடியும்ல. இல்ல, இந்த வரலாறு ரொம்ப முக்கியம். அமைச்சர்னு சொன்னல, அது புரிஞ்சுங்க. முதல்ல சுதர்சன நாச்சி தலைமையில் கூட ஒரு குழு இருந்துச்சு 2014. அதுக்கு முன்னால் இருந்த மன்மோகன் சிங் அரசு இருந்த பொழுது தான், இன்னும் சொல்ல போனால் மீரா குமார் அவர்கள் இருந்தபோது, இதில் சபாநாயகராக இருந்தபோது, அப்போதிலிருந்து இது துவங்கி இதற்கான ஆலோசனைகள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு கட்சி எடுத்த முடிவு அல்ல, ஒரு நாடு எடுக்கக்கூடிய முடிவு. ஒரு நாடுனா என்னன்னு தயவு எல்லாரும் சேர்ந்தது தான். எல்லாரும் சேர்ந்து பல பேர் இப்ப எதிர்க்கிறாங்க. மெஜாரிட்டியா எதிர்க்கிறாங்க. இல்லைங்க, நீங்க உங்களுக்கு ராகுல் காந்தி பேசுறதும் சோனியா காந்தி பேசுறதும் இந்த பக்கம் ஸ்டாலின் பேசுறது தான் குரலா? இதுதான் நியாயம் உங்களுக்கு. நீங்க திராவிட மாடல் அப்படின்ற அடைமொழிக்குள்ள போகாதீங்க. ஒட்டுமொத்தமா இந்தியா எப்படி இந்த சட்டத்தை கொண்டு வர போகிறது என்பதை பார்க்கத்தானே போறீங்க. காமன் மேன் எல்லாம் எதிர்க்கிறாங்க. விஜய் ஆண்டனி கேட்கும்போது, விஜய் ஆண்டனி காமன் மேனா? ஏன் இல்லையா சார்? எல்லாருமே காமன் மேன். நான் காமன் மேன் எல்லாருமே. அப்புறம் நான் சொல்றேங்க இல்லன்னு, ஒரே நாடு ஒரே ஜாதி ஆக்கிட்டு போங்களே. நான் காமன் மேன் சார். முடிஞ்சதுன்னா ஒரே காமன் மேன். நான் சொல்றேன் இதான் கரெக்ட். அப்புறமா ஒரே நாடு ஒரே ஜாதியா ஆக்கிட்டு போங்களேன். ஏன் இவ்வளோ இதெல்லாம் முடியுதுன்னா அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் செய்யுங்களேன் சார். அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் உருவாச்சு. ஆனா இப்ப என்ன 100 வருஷம் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு என்ன நடக்குது? ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும், ஜாதி ரீதியான இது சென்சஸ் வேணும், மத்திய அரசு தானே கணக்கு பட்டியலிட வேண்டும். சொல்றது யாரு? மத்திய அரசு. இல்லையா, சொல்றது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு அதுக்கு எதிரானதா? ராகுல் காந்தி மத்திய அரசுக்கு எதிரானதா? மத்திய அரசு தெளிவா சொல்லிச்சு, இது பண்ணா பிரச்சனை ஆகும்னு கோர்ட்ல சொல்லிருக்கு. ஜாதி ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு மத்திய அரசு எதிரானதா? பாஜக வேற, மத்திய அரசு. அதான் சார் புரிஞ்சுக்கிறேன். மத்திய அரசு ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதா? இல்ல இல்ல, சொல்றது பாஜக ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதா? இல்ல இல்ல. காலையில அமித்ஷா பேசுனது ஓவர்லாப் பண்ண மாதிரி ஓவர்லாப் பண்ணாதீங்க சார். இல்ல சார், ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கு பாஜக ஆதரவா இருக்கு, காங்கிரஸ் ஆதரவா இருக்கு, எல்லோரும் ஆதரவா இருக்கும் சார். ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எப்போ வந்துச்சு? யாரால வந்துச்சு? பிரிட்டிஷாரால வந்துச்சு. பிரிட்டிஷாரால. சுதந்திர இந்தியாவில் திராவிட மாடல் அரசாங்கம், திராவிட மாடல் அந்த ஆதரவாளர்கள்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் எங்களுக்கு கல்வியே கொடுத்தது சொல்லுவீங்க. அதை விட்டுருங்க சார். பூனா அப்ப நடந்தது தானே. நான் சொல்றது சுதந்திர இந்தியாவில் இது யார் கொண்டு வந்தாங்க? மண்டல் ஆணையம். அம்பேத்கர். மண்டல் ஆணையம். இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தது? அம்பேத்கர் இல்லையா சார்? இல்லையே, மண்டல் ஆணையம் தான். மண்டல் ஆணையம் ஓபிசிக்கு கொண்டு வந்துச்சு சார். அதுதான் சார், ஷெட்யூல்டு காஸ்ட்ன்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தது. அதுதான் அது இடஒதுக்கீடு. ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடுன்றது அது அவங்க ரைட். எஸ், ஜாதி ரீதியிலான பட்டியல் மக்களுக்கு கொடுக்கப்படுது. ரைட். ஜாதி ரீதியிலான அப்படின்ற இடஒதுக்கீடுன்றது மண்டல் ஆணையம். அதை உருவாக்கியது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி. ஆமா, எங்களுடைய கட்சி ஜனதா கட்சி. நாங்கள் ஜனதா கட்சி தானே. மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில வாஜ்பாய் அவர்கள் விபி சிங் அதை அமல்படுத்தும் போது யார் எதிர்த்தது சார்? எவ்வளவு பாருங்களேன். இல்ல சார், இல்ல உங்களுக்கு என்ன பதட்டப்படாதீங்க. பதட்டம் இல்ல சார், நான் சொல்லி முடிச்ச ஒரு கேள்வி கேளுங்க. ஓகே. நீங்களாம் அப்ப பிறந்திருக்கவே மாட்டீங்க. கரெக்ட். அப்ப தெரிஞ்சீங்க. வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில் எங்கள் கட்சி ஆட்சியில் மண்டல் ஆணையம் நியமிக்கப்பட்டது. மண்டல் என்பவர் எங்களுடைய பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் என்பவர் எங்களுடைய பீகார் மாநில முதலமைச்சராக இருந்தவர்.
அவர் அப்பாயின்ட் பண்ணது நாங்க தான். சூப்பர். எதற்காக அப்பாயின்ட் பண்ணது தெரியுமா? இந்த நாட்டுல எங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு அந்தந்த இடத்துல அவர்களுக்கு நம்ம ஒதுக்கீடு வழங்க வேண்டும், இதற்காக செய்யுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தோம். ஓகேவா? 77 சொல்றதை கேளுங்க. 79 அப்ப நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. 79 காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி வந்துருச்சு. ஆனா 79 இருந்து 89 வரைக்கும் என்ன பண்ணாங்க? கிடப்பில் போட்டு விட்டார்கள். யாரு? இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, எல்லாரும். காங்கிரஸ். அதற்கு யாரு வந்து ஆதரவு கொடுத்தது? திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் தமிழ்நாட்டுக்கு வந்த போது 2 பேர் அவரை போய் வரவேற்கவில்லை. எதுக்கு தெரியுமா? எதுக்கு வந்தாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பார்க்கலான்னு வந்தபோது 2 முக்கியமான தலைவர்கள் போய் அவரை வரவேற்கவில்லை. ஒன்று கருணாநிதி, இன்னொன்று வீரமணி. நான் ரொம்ப வருஷமா சொல்லிருக்கேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் தான் எனக்கு போடுங்க, நான் சொல்றேன். ஏன்னா அதே போல மேற்கு வங்காளத்துக்கு போனாங்க. எந்த மேற்கு வங்காளம்? 32 ஆண்டு காலம் அடக்குமுறை ஆட்சி செய்து கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துடைய மேற்கு வங்காளம் தொடர்ந்து வெற்றியை ஈட்டிக் கொண்டிருந்த பறித்து கொண்டிருந்த அடக்குமுறைன்னு அதனால தான் சொன்னேன். அங்க ஜோதி பாசு அமைச்சர் முதலமைச்சர் சொன்னாரு, மண்டல் அவர்களே நீங்கள் வராதீர்கள், ஏனென்றால் இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லை, வெளியே போன்ட்டார். இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு இடஒதுக்கீடு பேசுறாங்க. நாங்க கேளுங்க, 1989 ஒரே ஒரு கட்சி தான் இந்தியாவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றும் சொன்னது அந்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தான் ஆதரவு கொடுத்து விபி சிங் மந்திரி சபைக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். அதை எதிர்த்தது 2.5 மணி நேரம் ராஜீவ் காந்தி. நம்ம சொன்னாரு, ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு இந்த நாட்டை பிளக்கும்னு பேசினாரு. ரெக்கார்ட்ல இருக்கு. விபி சிங் அமல்படுத்தினப்ப யாரெல்லாம் போராடினாங்க சார்? யாரெல்லாம் கவிழ்த்தாங்க அந்த ஆட்சியை? அந்த ஆட்சி கொடுத்துட்டு இருந்த ஆதரவை வாபஸ் வாங்கி கவிழ்த்தது யாரு? எங்க தலைவர் அத்வானி அவர்களை கைது செய்தார்கள். பூ பறிச்சிட்டு இருப்பாங்களா அப்போ? எங்க தலைவர் அத்வானி அவர்களை கைது செய்தார்கள். அதனால நாங்க எங்களுடைய ஆதரவை வாபஸ், அப்போ கூட அந்த அரசு கவரில். அதுக்கப்புறமா இன்னொரு அரசு வந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்க என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலையே. கோர்ட்டுக்கு போய் தான் அதை மீட்டு கொண்டு வந்தோம். அதனால ஜாதி இடஒதுக்கீடு பத்தி எங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்காதீங்க. நம்ம ஆதரவு கொண்டு வந்தது சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு நம்ம ஆதரவு தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஆரம்பத்துல வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு இங்க பிற்படுத்தப்பட இல்லைன்னு சொன்ன கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இங்க இருந்து இது வரைக்கும் பேசுறாங்களே, ஏன்? அதான் கேட்கறோம். ஏன் இந்திரா காந்திக்கு காங்கிரஸுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல 79 89 அந்த திமுக ஏன் இன்னைக்கு பேசுது? ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அன்னைக்கு ஏன் கொண்டு ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்கும்போது நம்ம மறுக்கிறோம்ல. இவ்வளோ பெரிய பூசணியா தூக்கி சோத்துல மறைக்கிறீங்க. நான் கேட்குற கேள்விக்கு என்ன பிரச்சனைன்னா, நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொன்னேன், நான் கேள்வியே கேட்கக்கூடாது, அப்படித்தானே? இல்லை சார். அப்புறமா என்ன சார் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 10 வருஷம் திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டு சொல்லுங்கன்றேன். 79 to 89 ஆட்சிக்காக அற்ப பதவிக்காக காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. மண்டல இல்லை சார், அங்க ஒரு தேர்தலில் கூட்டணி இருந்தாங்க, இன்னொரு தேர்தலில் எம்ஜிஆரோட கூட்டணி வச்சாங்க. 10 வருஷம் முழுசா கூட்டணி எல்லாம் இல்ல. நான் கேட்பது, அன்றைய தினம் திமுக என்ன செய்து கொண்டது? பிஜேபி என்ற ஒரே ஒரு கட்சி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல் ஆணைய பரிந்துரைப்படி இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம்னு அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்க, யாரெல்லாம் நாடு முழுக்க போராடினாங்க, காங்கிரஸ் யாரு என்னென்ன பேசினாங்க, பாஜக தலைவர்களே என்னென்ன பேசினாங்க. ஒரு நபர் கூட இடஒதுக்கீட்டுக்கு பிஜேபியை சேர்ந்தவர்கள் ஒரு நபர் கூட, ஒரு தலைவர் கூட, ஒரு தொண்டன் கூட எதிராக பேசவில்லை. பேசியிருந்தா அவங்க பிஜேபியே இல்ல கிடையாது. அப்படி முடிச்சிடலாம் சார். எஸ், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கோஸ்வாமின்னு ஒரு மாணவன் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தீ வைத்துக் கொண்டு உயிர் நீத்தான். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு எதிராக. அப்போ அத்வானி போய் பார்த்தாரு. அப்போ அங்கே வெளியே ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் வந்து இந்த பையனை பார்க்க வந்தீங்க? நீ செய்தது தவறு என்று சொல்வதற்காக வந்தேன்னு சொன்னார் அத்வானி. புரியுதா உங்களுக்கு? நீ செய்தது தவறு, இடஒதுக்கீட்டு எதிராக இப்படி இருந்து செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். நெருப்பு வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மீனிங் இருக்குல்ல. ஆமா, வேற வகையில போராடலாம், அது அந்த மீனிங் இருக்குல்ல. அதனால ஆனா அது இதெல்லாம் அரசியல்ல எதுக்காகன்னு இருக்கும். எழுதி வச்சுங்க சார். 25 வருடங்களாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதே மாதிரி பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் அதிக அளவில் இன்னைக்கு இந்தியாவில்
எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, மேயர்களாக, வார்டு உறுப்பினர்களாக, கவுன்சிலர்களாக, மேயர்களாக இன்னைக்கு இருக்கிறது பிஜேபியில் தான். ஆனா அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டோம் அப்படின்னு என்ன? யாரு? யார்? பாஜகவின் உள்துறை அமைச்சரே, மத்திய உள்துறை அமைச்சரே அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டார். பாராளுமன்றத்துக்கு வெளியில இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பொய் சொல்வது இவங்களுடைய பழக்கம், ஃப்ராட் பண்றது இவங்களுடைய பழக்கம். அந்த மாதிரி ஒரு விஷுவலே நம்ம பார்த்தோமே, வீடியோ என்ன லைவ் தான் வருது இல்ல. அது நீங்க தான் நீங்க அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறது கடவுள் பேரை உச்சரிச்சிருந்தா நீங்க 4 நிமிஷம் வீடியோவை நீங்க 1 நிமிஷமா போட்டு எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொன்னது உண்மைதான். அமித்ஷா அவர்கள் பேசியது என்ன தெரியுமா? அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசும்போது காங்கிரஸ் குறித்து பேசுறார். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அம்பேத்கரை தோற்கடித்தது நீங்கள் 1 முறை அல்ல 2 முறை. அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டது. அம்பேத்கர் 1952 முதல் மந்திரி சபையிலிருந்து வெளியே போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு? எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது இப்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்படி மட்டும்தான் சொன்னாரா சார்? அவர்தான் சொன்னார். அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு கடவுள் பேரை உச்சரிச்சாவது 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போலாம். அப்ப அம்பேத்கர்னு உச்சரிக்க கூடாத பேரா என்ன? அதுக்கு முன்னால அது சொல்லக்கூடாத வார்த்தையா என்ன? அதுல என்ன ஏதாவது இழிவு இருக்கா? கிடையவே கிடையாது, இழிவு ஒண்ணும் இல்லையா? அப்புறம் நீங்க பேசாதீங்க. எப்படி இப்படி ஒரு தொனி டாங்கே டாங்கேன்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? டு யூ நோ ஹூ இஸ் டாங்கே? எஸ்எஸ் டாங்கே. யார் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் தலைவர். அந்த டாங்கே என்ன சொன்னார் தெரியுமா? யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் அம்பேத்கர் தோற்க வேண்டும். காங்கிரஸோட இணைஞ்சு அம்பேத்கரை தோக்கடிச்சாங்க. மண்டல் ஒருத்தர் இருந்தாரு எங்க மேற்கு வங்காளத்தில். அவர் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அம்பேத்கர் உள்ள கொண்டு வந்தார் பிஜேபி ஜனசங்கத்தினுடைய ஆதரவோட. மறுக்க முடியுமா? யார் நீங்க வந்து அம்பேத்கரை பத்தி பேசுறது? போய் பேசுறீங்க. இப்படி சொல்லிட்டாரு. இங்கிலாந்துல கொண்டு போய் அம்பேத்கர் இருந்த இடத்துல இன்னைக்கு நினைவு இல்லம் எழுப்பியிருப்பது நாங்க. அம்பேத்கர் பிறந்த இடத்துல இருந்த இடத்துல கடைசியாக இருந்த இடத்துல இருந்து எல்லாத்துலயும் பிஜேபி தான் எல்லாமே செஞ்சிருக்க. பாஜக ஜனசங்கத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் சார். பாஜக உருவாகிறதுக்கு முன்னாடி ஜனசங்கம் இதுக்கெல்லாம் முன்னாடி காங்கிரஸ்ல தானே பாஜகவினுடைய உறுப்பினர்கள் பழைய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு நாம தூக்கி கொண்டாடுற நபர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? காங்கிரஸ்க்குள்ள தானே. உங்களுடைய வயதினுடைய காரணமாக நீங்க பேசுறீங்க. காங்கிரஸ் என்பது ஒரு இயக்கம். சுதந்திரத்துக்கு முன்னால் கட்சி இல்ல, இயக்கம் வேற கட்சி வேற. சுதந்திரத்துக்கு பின்னாலும் காங்கிரஸ்ல இருந்த பல தலைவர்கள் உங்களுடைய தலைவர்களா இல்லையா? இல்லைங்க சார். காங்கிரஸுக்கு பிறகு, அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு நாங்க ஜனசங்கமா வந்துட்டோம் தான் சார். வல்லபாய் பட்டேல் எங்க இருந்தார்? வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ்காரர் தானே. நம்ம இன்னைக்கு அவர் நம்முடைய தேசத்தினுடைய முக்கியமான தலைவரா நம்ம கொண்டாடுறோமா இல்லையா? நாங்க சிலை எழுப்பணும். ஏன் நீங்க வல்லபாய் பட்டேல் சிலை எழுப்புறீங்கன்னு கேக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சவர் இல்ல, உள்துறை அமைச்சரா தவறான தகவல் தரப்பட்டது. அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. தவறான தகவல்களை புரிஞ்சுக்க முடியாத நபரா இருந்தாரா? இல்ல இல்ல சார், அந்த காலகட்டம் மாறும்போது வாங்குறாரு. இல்ல 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 சார், போய் படிச்சு பாருங்க. அதான் சார், அதான் எனக்கு தெரியுங்க. தவறுதலாக அந்த உத்தரவு போடப்பட்டது. திரும்ப பூனா ஒப்பந்தம் யாருக்கும் இடையில சார். யாருக்கு இடையில இருந்துச்சு? காந்தி உண்ணாவிரதம் இருக்கும்போது பூனா ஒப்பந்தம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு வரும்போது அம்பேத்கருக்கும் யாருக்கு இடையில நடந்துச்சு? அம்பேத்கர் 1955 பிபிசியில ஒரு பேசியிருக்காரு தெரியுமா? பூனா ஒப்பந்தம் பத்தி. ஆமா ஆமா. அப்ப பாருங்க யார் ஜனநாயகத்தின் மேலேயே கேள்வி எல்லாம் எழுப்பி இருந்தார் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மேலே. அதே பேட்டியில நேரு என்ன சொன்னாரு எல்லாமே இருக்குது. ஆமா சார். அதெல்லாம் அதுதான் கேக்குறாங்க. நீங்க துரோகம் பண்ணீங்க அம்பேத்கருக்கு. நீங்க பேசக்கூடாது அம்பேத்கர் பத்தி. சார், அப்ப கூட யாரு அந்த துரோகம் பண்ணும்போது கூட யார் அம்பேத்கர் பத்தி? அவங்களை எல்லாம் இன்னைக்கு நாம என்னவா பாக்குறோம்? ஜனசங்கமும் ஆர்எஸ்எஸ் கிடையாது சார். தவறா சொல்றீங்க. ஜனசங்கத்துக்கு காங்கிரஸ்ல இருந்த தலைவர்கள் வல்லபாய் பட்டேலும் வல்லபாய் பட்டேல் கடைசி வரைக்கும் காங்கிரஸ். காமராஜ் தான் சார் காங்கிரஸ் இல்ல. மால்வியாவும் உங்களுக்கு தானே சார் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. மாலவியெல்லாம் நீங்க வந்து சுதந்திரத்துக்கு முன்னால எங்கேயோ போய் பேசல சார். அம்பேத்கரோட இடஒதுக்கீட்டுக்காக நடந்த பேச்சுவார்த்தையில இடஒதுக்கீட்டை குறைச்சு பேசினது யாரு? காந்தி அவர்கள், அம்பேத்கர் அவர்கள். ஓகே சார். அம்பேத்கரை இழிவுபடுத்துற நோக்கம்லாம் இல்ல யாருக்கு? பாஜகவுக்கு, அமித்ஷாவுக்கு. காங்கிரஸை விமர்சனம் செய்தால் அது அம்பேத்கரை விமர்சனம் செய்தது போன்ற. அம்பேத்கர் பேரே உச்சரிச்சு பண்ணது. அம்பேத்கர் பேரை சொன்னா தப்பா? அதுதான் கேக்குறாங்க சார். நானும் கேக்குறேன். அம்பேத்கர் பேரை சொன்னா என்னமோ காங்கிரஸ் இழிவு மாதிரி பேசுறீங்க. காங்கிரஸ் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் சொல்லக்கூடாது. அமித்ஷா தான் சொல்ற. நீ பேசாதன்றாரு காங்கிரஸ். நீ அம்பேத்கர் பத்தி பேசாதன்றாரு. அப்படிதான் சொல்றாரு. அப்படிதான் சொன்னா. அம்பேத்கர்னு சொன்னதுக்கு இந்த அம்பேத்கர் சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு ஃபேஷனா போச்சு. அப்படி சொல்லு சார். அம்பேத்கர்னு பேசுறதுக்கு கடவுள் பேரை உச்சரிச்சிருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் எந்த தெரியாது. இது ஒரு நல்ல பாயிண்ட் சார்.
அதனால தெரியாம நீங்க பேசுறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நியூஸ் வருதுல சார், டிரான்ஸ்லேட் பண்ணி உங்க நியூஸை பத்தி எனக்கு தெரியும் சார். அப்படி சொல்லி ஓகே சார், ஓகே. நேற்று கூட பார்த்தேன், யார் லோக்சபா ஸ்பீக்கர் நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரு பிடிஐயில் ஒரு செய்தி பார்த்தேன். ஓம் பிர்லா ஹிந்தி இந்தியாவின் கலாச்சாரத்திற்கு மிக பெரும் பணியாற்றியது. நான் உடனே ஆஹா, இன்னைக்கு மீடியாவுக்கு இது பெரிய தீனி ஆயிருமே, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களேன்ட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே போட்டிருக்குது. ஓம் பிர்லா சொல்லியிருக்காரு, ஹிந்தி மற்ற இதர மொழிகளுடன் நம்முடைய கலாச்சாரத்தை வளர்க்க உதவி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. சேர்ந்து பார்ட்டா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த மற்ற மொழிகளை மூட்டிங்க. யார் சார் மீடியா? அதான சொல்லிட்டு இருக்கிறோம். நீ பயங்கரமான ஆள் அப்படின்னா, நாராயணன் பயங்கரமான ஆளுன்னு விமர்சனம் பண்ணிட்டாருன்னு நியூஸ் போடுறீங்க. ஆனா அதுக்கு பின்னால் என்ன சொன்னா, அது முன்னால் என்ன கட் பண்ணுறீங்களா? அப்படிதான் இன்னைக்கு அமித்ஷாவுடைய விவகாரம். பாராளுமன்றத்தில் தவறுதலாக வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில உங்களுக்கு பாராளுமன்றம் நடக்கூடாது, வெளியே வந்துருச்சு அப்படின்னு தானே வைக்கிறாங்க. மனசுக்குள்ள இவ்வளவு நாள் வச்சிருக்காங்க. பூனைக்குட்டி பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்துருச்சு. இவங்கெல்லாம் அதான் பிரச்சனை எல்லாம் இல்ல, ஒரு பிரச்சனை இல்லை. அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு காங்கிரஸிற்கோ திமுகவிற்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ யாரும் இழிவுபடுத்திட கூடாதுல்ல. அப்ப எல்லாரும் இழிவுபடுத்தல. நீங்கள் இப்படி சொல்வதன் மூலம் நீங்கள் தான் அம்பேத்கரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டிய ஒரு மாமனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள். அவர் மேல இந்த சார்ஜ் வரலையே. அவ்வளவுதான். அவர் மேல இந்த சார்ஜ் வரல. ஆட்சியில அமித்ஷா மேல இல்ல வருது. அவருடைய ஆட்சியில நரேந்திர மோடி வேறு இல்லை, அமித்ஷா வேறு இல்லை. ஆனா இப்படி சொல்லும் போது அவர் மிக தெளிவாக டிரான்ஸ்லேஷன் தான் தப்பு. ஹிந்தி தெரிஞ்சவங்களும் போராடுறாங்களே சார். நாம கேக்குறது ஓகே, தமிழ் எம்பிக்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு ஹிந்தி புரியலன்னு தான் அர்த்தம். என்ன சார் உத்தரப்பிரதேச எம்பி? ஏன்னா அவங்களுக்கு பதவி கண்ணை மறைக்குது, காதை வந்து செவிடாக்குது. என்ன பண்ண முடியும்? என்ன சார்னா அப்படிதான். அப்போ நீங்க இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அப்படிதான் பேசணும். வீடியோலாம் காட்டி தானே, வீடியோலாம் தெளிவா சொல்றாரு. நான் தான் சொல்றேன், நானும் எதுவும் மாத்தலைங்க. இப்போ நான் இப்போ கூட வச்சிருக்கிறேன். அவர் தெளிவா சொல்றாரு, இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? எப்பா இப்படி எல்லாம் நீங்க இன்னைக்கு வந்து பேசுறது ஃபேஷன் ஆப்போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தவறாக அம்பேத்கருடைய பெயரை உச்சரிக்கிறீர்கள் அர்த்தம். உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு கடவுள் பேரை சொன்னா புண்ணியம். சார் அது சொல்லிட்டு போட்டுமா. கண்டிப்பா அது என்னமோ அவரு எல்லாரையும் விட கடவுள் உயர்ந்தவர் சார், அதுல ஒன்றும் சந்தேகம் ரைட் சார். நீங்க மறுக்கிறீங்களா? இறை மறுப்பாளர்களாக நீங்கள் இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரையும் விட கடவுள் உயர்ந்தவர் தான், எல்லாரும் சமம். அப்புறமா என்ன, கடவுள் நானும் சமம் இல்லை. கடவுள் அவருடைய படைப்பு எல்லாம் சமம் தானே சார்? கடவுளின் படைப்புகள் எல்லாம் வேற வேறையா என்ன? கடவுளுக்கும் நான் பேசுறது கடவுள், நான், நீங்கள். என்ன யார் படைச்சது? நம்மளை யார் படைச்சது? என்னை விட. அப்ப அதான் சொல்றாரு, அப்பாவோட மகன் என்னையும் அம்பேத்கரையும் படைத்த கடவுள்னு சொல்றாரு. அது தப்பா? நீங்க சொல்ல அவர் சொல்லக்கூடாது, அமித்ஷா சொல்லக்கூடாதா? இல்ல சார், என்னங்க அது விஷயம் இதுதான் சார். அம்பேத்கர்னு சொல்றதுக்கு இருக்கு. ஆமா, ஏன் ஃபேஷனா இருக்க கூடாது? இது ஒரு வழக்கு மொழி சார். ஏன் சார் ஃபேஷனா இருக்க கூடாது? நீ என்கிட்ட வரத விட ஆண்டவனை வேண்டுப்பா, உனக்கு நல்ல புண்ணியமா சொல்லல சார். இப்படி சொல்லல, இந்த தொனியில சொல்லல. நீங்க இப்படி எடுத்துக்கல, அதான் விஷயம். நான் இப்படி எடுத்துக்கிட்டா நீங்க இப்படி எடுத்துக்கல. ஏன் அப்படி? அந்த தொனியில சொன்னாதானே அப்படி எடுத்துக்க முடியும். அந்த தொனியில தான் சொன்னாரு, ஆனா நீங்க வேற தொனியில எடுத்துக்கிட்டீங்கன்ற நான். சோ அவ்வளவுதான். இப்போ வருத்தமோ மன்னிப்புல சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பார்லிமெண்ட் நடக்கூடாது, மக்கள் நல திட்டங்கள் வந்துடக்கூடாது, நல்ல சட்டங்கள் வந்துடக்கூடாது. அதனாலதான் காங்கிரஸும் திமுக வந்து பாஜக பாமலி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது சார். 2009 to 2014 நாட்டின் நலனுக்காக செஞ்ச மக்கள் நல திட்டங்கள் இவங்க செஞ்சாது, அது நாட்டின் நலனுக்கு இல்ல. நான் சொல்றேன், மக்கள் நல திட்டங்கள் ஊழல் நடந்துச்சு. நான் சொல்ல 100 நாள் வேலை திட்டத்தில் ₹1 13 பைசா தான் போச்சுன்னு சொன்னது காங்கிரஸ் தான், அவங்க கவர்மெண்ட் தான். கோல் ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொன்னது உச்சநீதிமன்றம். ஸ்பெக்ட்ரம் நடந்துச்சுன்னு சொன்னது இல்ல. இப்ப எப்படி தண்டனை வந்துச்சு? ராஜாவும் கனிமொழி எப்படி ஜெயிலுக்கு போனாங்க சார்? தண்டனை வரல. அதெல்லாம் வேணாம் சார். அரெஸ்ட் ஆகி போனது வேற, தண்டனை வேற. பிஜேபில விடுதலையானாங்க, பிஜேபி ஆட்சியில விடுதலையானாங்க. 10 வருடங்கள்ல பிஜேபியில ஊழல் புரிந்து எதனா அமைச்சர் உள்ள போனாங்களா? இல்லையே. ஆனா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னாவே அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. ஆட்சி நடந்து நேற்று நேர்மை இல்ல, அது ஒரு விஷயம் இல்ல. இல்ல அப்படி இல்ல. எந்த ஒரு வழக்குமே, அது கொலை வழக்குகளாகட்டும் ஊழல் வழக்குகளாகட்டும், ஊழல் நடக்கல 2Gல கூட ஊழல் நடக்கலன்னு சொல்லவே இல்லை கோர்ட்டு. நீங்க சும்மா இந்த திராவிட மாடல் பாணியில பேசாதீங்க. நல்லா புரியுங்க. அதுக்கு அர்த்தம் நடக்கல சொல்றது. இல்ல தப்பா சொல்றீங்க.
நடந்துச்சுன்னா அப்ப நீங்க சரியா விசாரிச்சு வைக்கலன்னு அர்த்தம். சார் டோன்ட் மிஸ்இன்டர்பிரேட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இல்ல சார், சார் ஒரு கொலை நடக்குது சார், கொலை பண்ணவங்களுக்கு வந்து ஆதாரம் விடுவிச்சு. கொலை ஊழல் நடந்துச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஊழல் நடந்துச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில சுப்ரீம் கோர்ட்ல இந்த நம்ம டாக்டர் சுப்பையா வழக்குல இன்னைக்கு வந்திருக்கு தெரியுமா? மறுபடியும் அவங்க எல்லாம் குற்றவாளின்ட்டாங்க 10 பேரையும். ஆனா ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு? விடுவிச்சிருச்சு. போதிய ஆதாரம் இல்லாததுனால அவங்களை விடுவிச்சிருச்சு ஹைகோர்ட். சொல்றேங்க. ஆனா இன்னைக்கு அப்போ கொலை நடக்கலையா? 2G ஊழல் நடந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? சார் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு சார் லைசன்ஸ் கேன்சல். தேவேந்திரன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் சி. ராஜாவும் கனிமொழியும் விடுவிச்சுட்டாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன் சார். இன்னைக்கு அவங்க குற்றவாளி இல்ல. சோ உங்க ஆட்சியில சரியா விசாரிக்கல, இல்ல ஆதாரங்களை திரட்டி தரல. ஷீட் போட்டது யாரு? காங்கிரஸ். மேல விசாரிச்சிருக்க முடியாதா? என்ன தோண்டி முடியாது சார், சார்ஜ் ஷீட் மேல போக முடியாது, அவ்வளவுதான் விஷயம். போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு வருஷமா சும்மா வச்சிருந்தோம். போட்டது யாரு? அது நீங்க கோர்ட்ல போய் கேளுங்க. நான் பிஜேபி வந்து கோர்ட் நடத்துது. புரிஞ்சுக்கணும் சார். நீங்க புரிஞ்சுக்கணும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கேட்பது சார் அந்த நேத்து சார் சொல்றேன் சார். நேத்து மணிசங்கர் ஐயர் பேசுறாரு. நேற்று என்ன சொல்றாரு தெரியுமா? மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நான் மன்மோகன் சிங் அவர்களை பார்க்க சென்றேன். ஊழல் நடந்தது பற்றி பேசும்பொழுது அவர் வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி வெளியே வந்து பேசினார். ஏன் வீட்டில் வந்து டேப் பண்ணாலும் பண்ணுவாங்க, பயமா இருக்குது. அந்த அளவிற்கு ஒரு கேடு கெட்ட ஆட்சி தான் காங்கிரஸினுடைய நரசிம்மராவ் ஆட்சி. ஆமா, அவருக்கு தான் பாரத ரத்னா கொடுத்து வச்சீங்க. சொல்றது கேளுங்க, காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க? நான் சொல்ல மணிசங்கர் சொல்லியிருக்காரு, நான் சொல்ல அவர் சொல்றாரு கேடு கெட்ட ஆட்சின்னு. அப்புறமா அப்படி ஒரு ஆட்சி நிர்வாக நான் சொல்லுங்க, மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்காருங்க. ரைட். சோனியா காந்தியை பத்தியும் ராகுல் காந்தியை பத்தியும் மணிசங்கர் ஐயர் பேசுறாரு, நான் பேசல. நீங்க நாராயணன் சொன்னாருன்னு சொல்லாதீங்க, நீங்க இன்னைக்கு போட்டுருவீங்க. இல்ல சார், ஆராசா திரும்ப சொல்றது கடிதம் எழுதியிருக்காரு, சொன்னது புக் இருக்குல்ல சார், மணிசங்கர் ஐயர் புக்கை எழுதி அதை அந்த சிஏஜி ஆணையருக்கே அனுப்பிச்சு வச்சாரு. பதில் சொல்லுங்க சார். இந்த புக் ராஜா எனக்கு கையெழுத்து கூட எனக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கும் பாருங்க. முடிஞ்சா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்றாரு. அவ்வளவுதான் சிஏஜியோட வேலை தானே சார் இவ்வளவு இழப்புன்றது. இல்லைன்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காரு, நம்மளால நிரூபிக்க முடியல. அப்போ உச்ச நீதிமன்றம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணதெல்லாம் தப்பா? என்ன பதில் சொல்லுங்க. இதுக்கு என்னால எதுவும் பதில் சொல்ல முடியாது. ஆனா என்ன தேவேந்திரன் இல்ல சார், உச்ச நீதிமன்றம் தானே விசாரிக்க சொல்லுச்சு. உச்ச நீதிமன்றம் விசாரிக்க சொல்லுச்சுல சார், விசாரிக்க சொல்லுச்சுல, விசாரிச்சு இல்லைன்ட்டாங்கல்ல. உச்ச நீதிமன்றம் லைசன்ஸ் ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணது தவறா? ஊழல் நடந்ததாக சொல்லி அதை ரத்து செய்யணும்னு கேட்டோம். முகாந்திரங்களை வச்சு செஞ்சோம். வரங்க பதில் தான், கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிடுறேன் சார். திருப்பி அதை வந்து முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி ஒரு அச்சத்துல ஒரு சந்தேகத்துல அடுத்து விசாரிச்சு பார்த்தா இல்ல, தப்பா சொல்லு, நடக்கல, இல்ல தப்பா சொல்லு, எங்கெங்கயோ போயிட்டோம் சார். இல்ல உச்சநீதிமன்றம் இதுல ஊழல் நடந்துச்சுன்னு ரத்து பண்ணுச்சு. ஆனா விசாரிச்சு பார்த்தா இல்ல சார். விசாரிச்சதுல ராஜாவையும் கனிமொழியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, ஊழல் செஞ்சாங்க, நிரூபிக்க முடியல. யாருதான் ஊழல் செஞ்சாங்க கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கணும்? என்ன பண்ண முடியும்? அதுதான் மேல்முறையீடு போயிருக்குது சார். அதான் சார் சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு மேல்முறையீடு போயிருக்கு ஆராசாவும் கனிமொழிக்கும். சார் ஊழல் நடந்தது உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணிடுச்சு. ஆமா, அப்ப அந்த ஊழல் என்ன ஊழல், எப்படி நடந்துச்சு, எங்க யார் என்ன பண்ணா, அதுக்குதான் சார் மேல்முறையீடு சார் இப்ப நடந்துட்டு இருக்கு சார். ரைட், ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? அது வந்து இவங்க விடுவிக்கப்பட்டதுக்கு எதிரான மேல்முறையீடு. ஆமா, இவங்க எப்படி சம்பந்தப்பட்டாங்க அது ஓகே. ஊழல் நடந்திருந்துச்சுன்னா லைசன்ஸ் மட்டும் கேன்சல் இல்ல சார், ஊழலுக்கு லஞ்சம் கொடுத்த அந்த நிறுவனங்களையும் கைது செய்யணும்ல, அந்த நிறுவனங்களின் அதிபர்களையும் கைது செய்யணும்ல, நிறுவனங்களை தடை செய்யலாம்ல, இல்ல பறிமுதல் செய்யலாம்ல, முடக்கலாம்ல. இல்ல நீங்க தவறா சார், லஞ்சம் கொடுத்த நிறுவனங்கள் அப்படியே பல நிறுவன சொத்துக்கள் முடக்கப்பட்டன, பல நிறுவன உரிமைகள் ரத்து செய்யப்பட்டன. இன்னைக்கு அதனால இது மட்டும் இல்ல, கோல் ஸ்கேம்னால இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ டீடைலா வேணா உங்களுக்கு இன்னும் ஒரு இந்த 2G ஆனா யார் செஞ்சாங்கன்றதுதான் தெரியாது, எப்படி செஞ்சாங்கன்றதுதான் தெரியாது. அது ராஜாவும் கனிமொழி தான் சொல்லணும். அவங்க தான் நிரூபிச்சிட்டாங்களே தங்கள் நிரபராதிகள்னு. இல்ல இப்ப திருப்பி கேஸ் நடந்துட்டு இருக்கு, அது மேல்முறையீடு. இனிமேல திமுக மத்த யாரோ ஜெயலலிதா அவர்களை பட்டு குற்றவாளின்னு சொல்லக்கூடாது சார். அதுக்கு ஒரு விளக்கம் போகும், அது ஒரு அரை மணி நேரம் போகும். அப்ப உங்களுக்கு பிரச்சனை
சார் அதெல்லாம் வேணாம். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன சார்? உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன? தீர்ப்பு இதுல ஊழல் நடந்திருக்குது. யார் செஞ்சது? யார் செஞ்சது? சாட்சி இல்ல. ஆனா மேல்முறையீட்டுல அவங்க வந்து ஜெயிலுக்கு போலாம். அது விட்டுருங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு என்ன சார்? கடைசி தீர்ப்பு அவங்க இல்ல. அவங்க அந்த வழக்குல சொல்றேன், அந்த வழக்குல அது வேற குற்றம் நடந்துச்சு. குற்றவாளிகள் 2, 3, 4 ஒரு நிமிஷம் குற்றவாளிகள். ஒரு நான் சொல்ற விஷயத்த உள் வாங்கிக்கோங்க. இதை நீங்க கிண்டல் கூட பண்ணலாம். செய்த நபருக்கு தான் தண்டனை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எஸ், புரியுதா? செய்யாதவங்களுக்கு கொடுக்க முடியாது. நபர் இல்லாத ஒண்ணும் செய்ய முடியாது. செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அபேட்மெண்ட் அவ்வளவுதான். செய்யாதவங்களுக்கு எஸ், இல்லாதவங்களுக்கே கொடுக்க முடியாது. எஸ் சார், இல்லாதவங்களுக்கே கொடுக்க முடியாது. செய்யாதவங்களுக்கும் கொடுக்க முடியாது. இந்த வழக்கு பத்தி பேசுவீங்க. ஜெயலலிதா அவங்க வந்து இருந்தாலும் கூட அந்த வழக்குன்பீங்க. ஆனா 58 பேரை கொலை பண்ணி அவங்க 200 பேர் படுகாயமுற்ற ஒரு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல பாஷான ஒரு ஆளை ஐயோ பாவம் அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லுவீங்க. கிண்டல் பண்றீங்களான்னு கேட்கறேன். 58 தமிழர்களை பலி கொடுத்து காவு வாங்கி சாகடித்த ஒரு நபருக்கு ஊர்வலம் போகுது, கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். இறந்தா ஊர்வலம் போக கூடாதா? என்னது அவசியம்? ஒரு மனிதனுக்கு இறுதி சடங்கு என்பது கண்டிப்பாக கண்ணியமாக நடத்தப்படும். கண்ணியமான 5000 பேர் ஊர்வலமா போகணும் நீங்க எழுதிருக்குதா? நான் 5 பேர் தான் போகணும்னு ஏதாவது எழுதி கண்டிப்பா. ஏன்னா சார் ஒரு குற்றவாளி, பாஷா ஒரு குற்றவாளி, சிறை குற்றவாளி. கொஞ்சம் ஒரு நிமிஷம், சிறை குற்றவாளி இல்ல. போர்கள்ல எதிரி படை வீரர்கள் உடல் கிடைச்சாலே நம்ம கண்ணியமா அனுப்பிச்சு வைப்போம் சார். ஊர்வலத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பாஷாவை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா ஒருத்தர் என்னடானா அப்பான்றாரு, இன்னொருத்தர் என்ன ஐயான்றாரு, இன்னொருத்தர் என்னடானா பஷாபாய் அப்படின்றாங்க. என்னங்கய்யா கலடா பண்ணிட்டு இருக்கிறீங்களா நீங்க? ஒரு குற்றவாளி, ஒரு தீவிரவாதி, அடிப்படைவாத ஒரு தீவிரவாதி இந்த நம்ம தமிழகத்துல குண்டு வச்சு நாசம் பண்ண, பொருளாதார ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் பதிலுக்கு கொலை பண்ணது. இன்னைக்கு சார் மகாத்மாவை கொன்னவரையே இன்னும் பெருமையா பேசி இருக்காங்க. நான் சொல்றேங்க, பாஷா ஒரு கொலையாளிங்க. ஓகே சார், நான் அப்படி இருக்கு. அந்த பக்கம் ஒருத்தங்க இருக்காங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க. ரெண்டு தவறு தான். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? சேவை பெருமையா பேசுறவங்கள என்ன பண்ணணும்? அதே இது பண்ணணும். செஞ்சிருக்குது. ரைட், ஓகே, செஞ்சிருக்குது. இல்லன்னு சொல்ல முடியாது. உத்தரப்பிரதேசத்துல கைது பண்ணாங்க. எங்க அரசாங்கம் தான் கைது பண்ணுச்சு, வேற யாரும் கைது பண்ணல. யாகூப் மேமன் நீதிமன்றத்தால குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு சிறையில தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சுல்ல சார். அவருடைய ஊர்வலம் பாத்தீங்கன்னா சிறையில இருந்து வெளியே வரணும். இங்க 5000 பேர் இருக்கீங்கல்ல, அங்க மறுபடியும் 1,00,000 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேர் கூடி மகாராஷ்டிரால நடந்தா உங்களுக்கு தவறுங்க. என்ன பேசுறீங்க? தவறுதான். அதான் சார் சார் உங்க பார்வை இளைஞர்களை தவறாக வழிநடத்தி செல்கிறீர்கள். ஒரு சமுதாயத்தை அவர் போகும்போது என்ன பண்றாங்க? மத ரீதியான கோஷங்களை எழுப்புகிறார்கள். அப்ப என்ன ஆகுது? அந்த நபர் மத ரீதியான அப்பான்னு சொன்னவரோ பாட்ஷா பாய்னு சொன்னவரோ மத ரீதியா ஏதாவது பேசுனாங்களா? ஊர்வலத்தை பத்தி பேசிட்டு இருக்கு. ஊர்வலம் அது வேற, இவங்க இரங்கல் தெரிவிச்சது வேற. இல்ல 58 தமிழர்களை கொன்ற அப்பான்னு சொல்ல வேண்டியதானே? 58 தமிழர்களை கொன்று குவித்த அப்பா, 58 தமிழர்களை, மற்றதுக்கெல்லாம் ஐயோ தமிழ் 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 தமிழ்னு பொங்குறீங்கல்ல. 58 தமிழர்களை கொன்று குவித்த எங்க அப்பா பாஷா ஏன் சொல்ல? 58 தமிழர்களை கொன்று குவித்த பாஷாபாய் ஏன் சொல்ல? 58 தமிழர்களை கொன்று குவித்த எங்கள் அண்ணனோ என்ன வேணாலும் சொல்லுங்க, ஐயா ஏன் சொல்ல சொல்லுங்க. இல்ல சார் சொல்லுங்க. ஓட்டு 2 விஷயம் தான். ஒன்னு ஓட்டு, இல்லன்னா பயம். சார் இது இந்த 2 அறிக்கை, திரும்ப அறிக்கை, வன்னியரசு அறிக்கை பாருங்க. அதுல இந்த தொனி எல்லாம் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க சொல்றது நோக்கம் வேறையா இருக்கு. என்ன நோக்கம்? 58 பேரை கொலை பண்ண, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, பெரும்பான்மையினர் மனித உரிமை குண்டாக மாறி பெரும்பான்மையை கொலை செய்வது சிறுபான்மையுடைய பாதுகாப்பு. நீங்க மறுபடியும் அந்த மதத்தை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நேற்று நடந்தது தவறுன்றதை நீங்க ஒப்புக்கொள்ளாத வரை, அது தேவேந்திரன் ஆகட்டும், நாராயணன் ஆகட்டும், யாராக, நான் சொல்லுதுதான் ஒரு கடைசி மரியாதை என்பது, இறுதி மரியாதை என்பது யாருக்கும் யாராக இருந்தாலும் தமிழர். நான் சொல்றதை புரிஞ்சுங்க. அங்க போகும்பொழுது இளைஞர்களையும் மற்றவர்களையும் 5000 பேர் 6000 பேர் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா, ஹீரோவா 58 பேரை கொலை பண்ண ஒரு ஆளை நீங்க போற்றினால் நான் சொல்கிறேன் இது தவறான முன்னுதாரணம். தமிழர் பண்பாடே நீத்தார் பெருமைன்ற இடத்துல வந்து சார் உங்களை யார் சார் வேணான்னு சொன்னது? அரசாங்கமே போய் புதைச்சிட்டு போலாம். அது அப்புறம் அது சார் கைது தானே. உத்தமரா 58 பேர் கொலைகாரன் என்ன உங்களுக்கு நீத்தார் பெருமை? 58 பேர் நீத்தார். அந்த பெருமை என்ன போச்சு?
58 பேர் ஊர்வலம் இறுதி ஊர்வலம் யார் போனாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? இதுதான் வந்து திராவிட மாடல். நீத்தார் பெருமை அவங்க எல்லாம் திராவிட மாடலை திட்டுறாங்க, நீங்க என்னடா நீத்தார் பெருமையில என்ன பேசுறீங்க நீங்க? ஈவன் சீமான் அப்பான்னு சொன்னாரு தானே உங்களுக்கு பிரச்சனை. ரிலீஸ் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்காரு. ரிலீஸ் பண்ணிருக்கலாம். திமுகவை தான் அவரு திட்டுறாரு, நீங்களும் திட்டுறீங்க. திமுக ஆட்சி தான் அவரு திட்டுறாரு, நீங்களும் திட்டுறீங்க. இது லாஜிக் இங்க இடிக்குது. திமுகவால ரிலீஸ் பண்ண முடியாது. அதான் சார், பண்ணாததுனாலதான் சீமான் திட்டுறாரு. நீங்க இதை அனுபவ பண்றீங்க. யார தவறுன்ற நானு. அதனாலதான் சீமானை வந்து மக்கள் ஓட்டு போட்டு வர வைக்கல. சார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதனால எத்தனை லட்சம் வாக்கு வாங்கி அப்படி பேசுறதுனால தான் அதிகாரத்துக்கு வரல சீமான். சார் எவ்வளவு நாள் சிறுபான்மையை நம்பி ஓட்டுன்றதுக்காக போவீங்க? அந்த சமுதாயத்தை உருப்பட விட மாட்டீங்களா? நான் கேட்குற கேள்வி அதுதான். கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக அவர்களை ஒடுக்கப்பட்டவர்கள இருக்கணும்னு திட்டம் போட்டு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறீர்கள். நேற்று நடந்திருப்பது அதுதான். இது தமிழகத்திற்கு ஆபத்து, பயங்கரம். இதை வந்து வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி. நேற்று நடந்த அம்பேத்கரை இழிவுபடுத்தினீங்களான்னு கேட்க வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம் சார். நீங்க எது தேவையோ அதை பேச மாட்டீங்க சார். மீடியா ரைட். உங்களுக்கு தேவையில்லை, இது இல்லைங்க. உங்களுக்கு வார்த்தை ஜாலங்கள். விஜய் என்ன சொன்னார்? விஜயும் கண்டிச்சிருக்காரு. அம்பேத்கரை இழிவுபடுத்தினதுக்கு அமித்ஷாவை கண்டிச்சிருக்காரு. நாங்க தான் சொல்றோம்ல, விஜய் தெரியாது பேசுறாரு, வரலாறு தெரியும். இப்படிதான் மாநாட்டிலையும் சொன்னீங்க. மாநாட்டுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது பேசுறாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லி? இந்தியை கத்துக்கனாலும் கத்துக்க மாட்டேன்றீங்க. இந்தி தெரிஞ்சவங்களும் கண்டிக்கிறாங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்களும் நடிக்கிறாங்க. நடிக்கிறாங்க. ஓகே, இவ்வளவு லட்சம் கோடிக்கணக்கான இந்தி தெரிஞ்சவங்களா நடிக்கிறாங்க. மோடி வந்து இதை கண்டிச்சாரா? அவருக்கு அதான் சார் ஆச்சரியமா இருக்கு. அம்பேத்கர் அவ்வளவு பெருமையா வச்சுட்டு எப்படி அமித்ஷா பேசுறாரு? கண்டிக்காம இருக்காரு. நம்ம பிரதமர் தானே, அவர் கண்டிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நடிக்கிறாங்களா? அமித்ஷா சரியா பேசிருக்காரு அர்த்தம். சோ பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து கருத்துக்கும். எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்களுக்கு பீடிக்கே வழியில் ஒரு பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.